தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கின்றனர். 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். அதிமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விராலிமலை விஜயபாஸ்கர், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், மதுராந்தகம் மரகதம் குமாரவேல், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டனர். தற்பொழுது அதிமுகவை சார்ந்த மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. சி.வி. சண்முகம், தாராபுரம் ராஜேஷ் உள்ளிட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.சி. பழனிசாமி கூறியுள்ளார். அதிமுகவை சார்ந்த மேலும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளனர். அவர்கள் திமுக பக்கம் செல்கின்றார்களா, தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் செல்கின்றார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் திமுக, அதிமுக 2 கட்சிகளும் தற்பொழுது 50 கோடி ரூபாய் வரை கொடுத்து ராஜினாமா செய்ய வலியுறுத்தி வருகின்றனர். இது அரசியலில் பூதாகரமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிந்து 2 மாத கூட ஆகவில்லை. அதற்குள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்வது அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. மக்கள் தங்களை நம்பி வாக்களித்தார்கள் என்பதை மறந்துவிட்டு 50 கோடி 100 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு இவர்கள் சுய லாபத்துக்காக ராஜினாமா செய்கின்றார்கள். அரசியல் சாசனத்தையும் தேர்தலையும் மக்கள் ஓட்டு போட்டதையும் கேலிக்கூத்தாக்குகிறார்கள்.